நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, தேவனுக்கு கீழ்ப்படிதலை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனை செலுத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, சகரியாவும் எலிசபெத்தும் தேவனுடைய சகல கற்பனைகளுக்கும் நியமங்களுக்கும் குற்றமற்றவர்களாக கீழ்ப்படிந்து தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக இருந்தார்கள். யோவான் ஸ்நானனை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய நீதி, கர்த்தருடைய நீதி நிறைவேற்றுவதற்கு தடை இருக்கக்கூடாத ஒரே காரணத்துக்காக இயேசு கிறிஸ்துக்கு முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்க யோவான் ஸ்நானகன் ஒத்துக்கொண்டாப்ல. அந்த யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களே நீதிமான்களுடைய வெளிச்சத்துக்கும் திருப்பும், நீதிமான்களுடைய ஞானத்துக்கும் திருப்பும்படி ஜனங்களை உத்தமமாக கர்த்தருக்கு வழியை ஆயத்துப்படும்படியாக எலியாவின் பலமும் ஆவியும் கொண்டவனாய் தேவனுக்கு முன்பாக நடக்கிறவனாக இந்த யோவான் ஸ்நானகன் இருக்கிறாப்ல. அதான் அந்த வேதம் சொல்லுகிறது லூக்கா 1வது அதிகாரத்தில். இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்பாக, தொடங்குற வரைக்கும் இவ்வுலக, அதாவது பூவுலக தந்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற வரைக்கும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவர் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க தேவையே இல்லை. ஆனா பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் யோவான் ஸ்நானனுக்கு மூலமாக இயேசு கிறிஸ்து முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டாப்ல. அதனாலதான் தேவன் சொல்றாரு, ஒரு சாட்சி சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு 3வது அதிகாரத்துல பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அதை கீழ்ப்படுகிறோமா? மத்தேயு 7வது அதிகாரத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் தான் கண்மலையின் மேல் கட்டப்படுகிற புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். அது பெரும் மழை வரும் பொழுதும் பெரும் வெள்ளம் வரும் பொழுதும் காற்று அடிக்கும் பொழுதும் அந்த வீடு அசையாது, அழியாது. ஏன்னா அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் செய்கிற ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். விசுவாசம் இல்லாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் எந்த ஒரு ஊழியம் பண்ணினாலும் அது பிரயோஜனமற்றது. இன்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிதல்னா என்ன? இந்த வேத வசனத்தை நம்ம தியானித்து, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் வேத வசனத்தை தியானித்து அதன்படி நடக்கிறவன் தான் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவன். இந்த வேத வசனத்தில் நடக்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா? அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். கடைசி காலத்தில் இருக்கிறோம். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. பரலோக ராஜ்யத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து. உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.